பி செக்ஷனில் பாருங்கள், ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூ என்ன ஃபால்ஸ் என்னன்னு சொல்லணும். டாம் என்ஜாய்டு மண்டே மார்னிங்ஸ் ஆஸ் ஹீ ஹேட் டு கோ டு ஸ்கூல். அதாவது டாம் வந்து திங்கட்கிழமை காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டா? இல்லை, ஃபால்ஸ், தவறு. ஏன்னா அவனுக்கு விருப்பமே இல்லை. செகண்ட் ஒன், டாம்ஸ் ஃபர்ஸ்ட் grown woke up Sid from his sound sleep. டாம்னுடைய அந்த சத்தம் கேட்டு சித்து வந்து டாம்ஸ் ஃபர்ஸ்ட் grown woke up Sid from his sound sleep. இந்த சித்துனுடைய சத்தம், தூங்குற சத்தம் கேட்டு, அந்த குரட்டை சத்தம் கேட்டு தான் டாம் எழுந்துருக்கிறான். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது வந்து தப்பு. தேர்ட் ஒன், டாம் வாண்டட் டு கிவ் ஹிஸ் டாக் வித் ஒன் ஐ டு த நியூ கேர்ள் ஹூ ஹேட் கம் டு டவுன். டாம் வந்து அந்த புது பெண்ணுக்கு வந்து அந்த டாகை கொடுக்க விரும்பினானா? நோ, ஃபால்ஸ். அண்ட் போலீஸ் சென்ட் சித் டு ஃபெட்ச் த டென்டிஸ்ட். அண்ட் போலி வந்து டென்டிஸ்ட் கிட்ட, பல் டாக்டர்கிட்ட சித் அனுப்புனாங்களா? நோ, ஃபால்ஸ். அடுத்தது பி பார்த்துட்டோம். அடுத்தது சி செக்ஷன். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். அதாவது இந்த பேசேஜை படித்து பார்த்து இதுக்கு நம்ம பதில் சொல்லணும். என்ன கொஸ்டின்? டாம் லே திங்கிங். Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. அதாவது நம்ம உடம்பு சரியில்லைன்னு நடித்தா ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு டாம் நினச்சி he examined himself. அவனையே வந்து எக்ஸாமின் பண்ணுறான், செக் பண்ணுறான். He found no symptoms or sickness and he investigated again. அவன் உடம்புல வந்து என்ன காரணம் சொல்கிறது, எந்த குறைபாடும் இல்லை, சிக்கு எதுவுமே இல்லை, என்ன சொல்கிறது, திரும்பவும் அவனை செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் டைம் he felt he had a stomach ache. இந்த தடவை அவன் செக் பண்ண பார்த்து வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு. But it soon grew feeble and presently died wholly away. அதாவது அது வந்து அந்த மாதிரி வந்தது, அப்புறம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. He reflected further. Why did Tom wish that he were sick? ஏன் வந்து டாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறத விஷ் பண்ணான், விரும்பினான். Tom wished that he was sick because he didn't want to go to school on Monday. திங்கட்கிழமை அன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு வரதை விரும்பலை. அதனால தான் அப்படி உடம்பு சரியில்லாத மாதிரி அவன் வந்து இது பண்ணுறான். செகண்ட் ஒன், வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் டாம்ஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன்? அவனையே செக் பண்ணதில் என்ன ரிசல்ட் கிடச்சிது? டாம் டிடன்ட் ஃபைண்ட் எனி சிம்டம்ஸ் ஆர் சிக்னஸ் ஆஃப்டர் ஹி செல்ஃப் எக்ஸாமின்டு ஹிம்செல்ஃப். அவன் செக் பண்ணி பார்த்ததில் அவனுக்கு எந்த ஒரு அடையாளமும் தெரியல உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது. தேர்ட் ஒன், வாட் டிட் ஹீ டிடெக்ட்? என்ன அவன் வந்து கண்டுபிடிச்சான்? டாம் டிடெக்டட் தட் ஹீ ஹேட் மைல்டு ஸ்டொமக் ஏக். அவன் என்ன கண்டுபிடிச்சான்னா, கொஞ்சம் லைட்டாக அவனுக்கு வயிறு வலிக்கிறது அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சான். அடுத்தது டி செக்ஷன், திங்க் அண்ட் ஆன்சர். ஹவு டிட் சித் ஷோ ஹிஸ் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் டாம்? சிது வந்து அவனுடைய அஃபெக்ஷன், அவனுடைய அன்பை வந்து எப்படி, டாம் மேலே இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினா? சித் வாஸ் ஒரேட் அண்ட் அஃப்ரைட் அட் டாம்ஸ் க்ரோன்ஸ். அதாவது அவனுடைய புலம்பல், அவனுடைய அந்த முணுமுணுப்பை பார்த்து அந்த சித் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். வென் டாம் செட் தட் ஹி வாஸ் கோயிங் டு டை. அவன் வந்து எனக்கு வலி, நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டதும் அவனுக்கு ஹி இம்மிடியட்லி ரேன் டு கெட் ஆண்ட் போலி. நான் வழியில் சாகிறேன் அப்படின்னு சொல்ல பார்த்து அவன் வேகமாக ஆண்ட் போலிக்கிட்ட ஓடுறான். செகண்ட் கொஸ்டின், டிட் ஆண்ட் போலி பிலீவ் டாம்ஸ் குரோனிங்? வை? ஆண்ட் போலி வந்து அவனுடைய குரோனிங்கை, அவன் வந்து புலம்புறத, இந்த வழியில் கத்துறத நம்பினாங்களா? நோ. Aunt Polly didn't believe Tom's groaning because his toe was not sore
அண்ட் ஹீ வாஸ் நாட் இன் எ டையிங் ஸ்டேட். அவன் ஒன்றும் சாக போகிற நிலமையிலலாம் இல்லை. அவனுடைய அவனுடைய கால் பாதத்துக்கு ஒன்றும் ஆகலை. தேர்ட் ஒன், வாட் டிட் ஆண்ட் போலி டூ டு ரிலீவ் டாம்ஸ் டூத் ஏக்? அவனுடைய பல்வலியிலேருந்து ஆண்ட் போலி எப்படி அவனை ரிலீவ் பண்ணார்? ஆண்ட் போலி புல்டு அவுட் டாம்ஸ் டூத் அண்ட் ரிலீவ்டு ஹிஸ் டூத் ஏக். அந்த பல்லை அவங்க பிடுங்கி அந்த வலியிலேருந்து அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. செக்ஷன் இ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். டாம் pretended his toe was dying in order to. டாம் நடிக்கிறான் அவன் கால் வலிக்கிற மாதிரி. எதுக்கு? டு மிஸ் ஸ்கூல், இந்த ஸ்கூலுக்கு போகாமல் தப்பிக்கிறதுக்கு. செகண்ட் ஒன், அண்ட் போலி புல்டு டாம்ஸ் டூத் அவுட் வித். அவங்க அந்த பல்லை எப்படி வெளியே எடுத்தாங்க? எ பீஸ் ஆஃப் த்ரெட், அதாவது நூலில் அந்த சின்ன துண்டு நூலை கட்டி அதை எடுக்கிறாங்க. தேர்ட் ஒன், டாம் வாஸ் மிசரபிள் ஆன் மண்டே மார்னிங் பிகாஸ். மண்டே அன்னைக்கு அவன் ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டான் அப்படின்றது. ஹீ ஹேட்டட் கோயிங் டு ஸ்கூல். ஏன் அவன் அப்படி பண்ணான்? அவன் ஸ்கூலுக்கு போகிறத விரும்பலை, அதனால் அப்படி ஆக்ட் பண்ணுறான். அடுத்தது போலாமா? செக்ஷன் எஃப்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்டு? 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் டு ரீச் யுவர் ஹவுஸ் ஃப்ரம் ஸ்கூல். மென்ஷன் சம் லேண்ட்மார்க்ஸ் that your friend should look out for on his way. Draw a road map with the landmarks based on the instructions given to your friend. உன் ஃப்ரெண்டுக்கு அவங்க உன்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு, ஸ்கூல்லேருந்து உன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு லேண்ட்மார்க்லாம் சொல்லி ஒரு வரைஞ்சி அவனுக்கு வழி சொல்கிறாங்க. அவங்க எங்கே இருக்குது? ஸ்கூல் இங்கே இருக்குது. ஸ்கூல்லேருந்து அவனுடைய வீட்டுக்கு வரணும். எப்படி வழி சொல்வீங்க? ஃபஸ்ட்டு நான் சொல்வேன். எப்படி வழி சொல்லுவீங்க? நேராக நடந்து போ, கோ ஸ்ட்ரைட். அப்புறம் வாக் அலாங் பஸார் ஸ்ட்ரீட், நேராக நடந்து எந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வர சொல்கிறான்? பஸார் ஸ்ட்ரீட். இது ஃபுல்லாக பஸார் ஸ்ட்ரீட் தான். ஸ்கிப் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எங்கேருந்து வழி கேட்குறாங்க? இங்கேருந்தா திரும்ப படிப்போம். Give instruction to your friend to reach your house from school. ரோட் மேப் பாருங்கள், கவனிங்க. இப்போ ஸ்கூல்ல இருந்து உங்கள் வீட்டுக்கு வழி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து கோ ஸ்ட்ரெயிட், வாக் அலாங் பஸார் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பேர் பஸார் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட் வழியாக நடந்து வாங்க. ஸ்கிப் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை தாண்டி வரணும். அடுத்தது டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் அலாங் காந்தி ஸ்ட்ரீட். லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணி காந்தி ஸ்ட்ரீட் வழியாக நடந்து வாங்க. யூ கேன் ஃபைண்ட் மை ஹோம் அட் யுவர் ரைட் சைடு. நீங்கள் வர்றதுக்கு ரைட் சைடில் என்னுடைய வீடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இப்படி தான் வழி சொல்லணும். அடுத்தது கனெக்டிங் டு செல்ஃப். என்ன செக்ஷன்? ஜி செக்ஷன். ட்ரா எ ஃபேமிலி ட்ரீ ஷோயிங் த மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் ரைட் எ சென்டென்ஸ் அபவுட் த activities that your whole family does together. How does it help others in a family and what do you learn from this? அதாவது ஃபேமிலி ட்ரீ, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு ஒரு மரம் மாதிரி நீங்கள் வரைஞ்சி அதில் மரத்தில் ஃபஸ்ட்டு யாரை சொல்வீங்க? டேட், கிராண்ட்மா, கிராண்ட்பா, அப்புறம் டேட், மம்மி, அப்புறம் எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர்ஸ், அப்புறம் யங்கர் சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க,
அப்படி வரைவீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு அதை பற்றி எழுதணும். உங்கள் ஃபேமிலியை பற்றி எப்படி எழுதுவீங்க? மை ஃபேமிலி இஸ் ஏ கியூட் ஒன். எங்களுடைய குடும்பம் ஒரு அழகான குடும்பம். ஐ ஹாவ் கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர். எனக்கு வந்து தாத்தா ஆயா இருக்காங்க. ஐ ஹாவ் ஆல்சோ யங்கர் பிரதர். எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான். இன் த மார்னிங் மை கிராண்ட் மதர் ஹெல்ப்ஸ் டு மை மதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் டேக்ஸ் அஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. என் கிராண்ட் மதர் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தினமும் என்னுடைய தாத்தா எங்களை ஸ்கூலில் கொண்டு வந்து விடுவார். இன் த ஈவினிங் டைம் வி டிஸ்கஸ் வாட் ஹேப்பன் தட் டே ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். அதாவது சாயந்தரம் நாங்கள் என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், கலந்து பேசுவோம். எதை பற்றி? காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி. திஸ் ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் ஆல் ஆஃப் அஸ் ஆஃப் அவர் ஃபேமிலி. இது வந்து எங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு ஜாயின்ட் ஃபேமிலி இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் அஸ். அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கிறது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியானதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. I said thank to Almighty to give a chance to be a member of this family. நான் இந்த குடும்பத்தில் ஒரு நம்பராக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஹெச் செக்ஷன். Give a relationship term for the clues given. Siblings அப்படின்னா என்ன? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகள். கித் அண்ட் கின் அப்படின்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். எ சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னா சிமிலர் இன் கேரக்டர் டு ஒன்ஸ் ஃபாதர் ஆர் மதர். அம்மா மாதிரி இல்லை அப்பா மாதிரி குணத்தில் இருக்கிறது. டூ பீஸ் இன் எ பாட். டூ பீஸ் இன் எ பாட் அப்படின்னா வெரி சிமிலர் இன் அப்பியரன்ஸ், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. பிரெட் வின்னர். பிரெட் வின்னர்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹூ ஏர்ன்ஸ் மணி டு சப்போர்ட் த ஃபேமிலி. யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பிரெட் வின்னர். ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னா ஆன்செஸ்டர்ஸ், நம்முடைய முன்னோர்கள். அரேஞ்ச் த வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு their டிகிரிஸ் ஆஃப் மீனிங்ஸ். இந்த மீனிங்ஸ் படி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஈகர், த்ரில்டு, எக்ஸைட்டட். இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? ஈகர், த்ரில்டு, எக்ஸைட்டட். கரெக்டு தான். அடுத்தது ஷைனி, க்ளோ, டேஸ்லிங். க்ளோ, ஷைனி, டேஸ்லிங். அடுத்தது ஸ்மால், டைனி, மினிட். மினிட், டைனி, ஸ்மால். எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றத பார்த்துக்கோங்க. கஃபோ, ஸ்மைல், லாஃப். இதில் ஸ்மைல், லாஃப், கஃபோ. இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எது ஃபஸ்ட்டு வருது, எது செகண்ட் வருது? ஈகர், த்ரில்டு, எக்ஸைட்டட். அது சரியாக தான் இருக்குது. அடுத்தது இதில் க்ளோ வரணும், ஷைனி வரணும், டேஸ்லிங். க்ளோ, ஷைனி, டேஸ்லிங். அடுத்தது மினிட், டைனி, ஸ்மால். அடுத்தது ஸ்மைல், லாஃப், கஃப். அடுத்தது திங்க் அண்ட் ஆன்சர். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பேரண்ட்ஸ் டு இசட். இசடுடைய அப்பா அம்மா எக்ஸ் அண்ட் ஒய். பட் இசட் இஸ் நாட் த சன் ஆஃப் எக்ஸ். ஆனால் இசட் வந்து எக்ஸோடைய சன் இல்லை. தென் வாட் இஸ் இசட் டு எக்ஸ் அப்படின்னா இசட் வந்து எக்ஸுக்கு என்ன வேணும்? இசட் இஸ் த டாட்டர் ஆஃப் எக்ஸ். திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட், மீராஸ் பிரதர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆகாஷ். மீராவுடைய தம்பி வந்து ஆகாஷுடைய அப்பா. தென் ஹவ் இஸ் ஆகாஷ் ரிலேட்டட் டு மீனா. அப்போ ஆகாஷ் வந்து மீனாவுக்கு என்ன வேணும்? ஆகாஷ் இஸ் நெஃப்யூ டு மீனா. ஆகாஷ் இஸ் நெஃப்யூ டு மீனா. இசட் இஸ் த டாட்டர் ஆஃப் எக்ஸ். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? தேங்க்யூ. இப்போ நமக்கு புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.